நட்டி நடராஜ் அவர்களுடைய நடிப்பில் உமாபதி ராமையாவுடைய டைரக்ஷனில் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி திரைக்கு வர இருக்கக்கூடிய திரைப்படம் தான் TN 2026. தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் முதலிடத்தில் இருக்கும் தங்க நட்சத்திரம் அவர்கள் தன் ரசிகர் மன்றத்தை இன்று மக்கள் மன்றமாக மாற்றியிருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய டீசர் யூடியூப்ல வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த TN 26 அப்படிங்கிற இந்த திரைப்படம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய அரசியல் வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படிங்கிறது டீசரை பார்க்கும்போது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. நட்டி நடராஜ் அவர்கள் விஜய் அவர்களுடைய கதாபாத்திரத்தை ஏந்தி ரொம்ப தத்ரூபமாக நடித்திருக்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. விஜய் அவர்கள் போடக்கூடிய அந்த ஒயிட் ஷர்ட்டு, பீஜ் பேண்ட்டு, கையில் போட்டிருக்கிற காப்பு, கட்டியிருக்கிற கரிப்பு கயிறுன்னு ஒட்டு மொத்தமாக விஜய் அவர்களுடைய அப்பியரன்ஸை அப்படியே காப்பி பண்ணி ஸ்க்ரீனில் டெலிவர் பண்ணியிருக்கிறாரு நட்டி நடராஜ் அவர்கள். இதுக்கு முன்னாடியே நட்டி நடராஜ் அவர்கள் விஜய் அவர்களை பல இடங்களில் சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டுருப்பாரு. சதுரங்க வேட்டை அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு பாம்பு பிஸ்னஸ் பண்ணுவார். அந்த பாம்புக்கு இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. அந்த பாம்பு ஒரு சீனில் அடிச்சிருவாங்க அந்த பாம்பை. அப்போது விஜயை வந்து என் பொண்டாட்டி தாக்கி அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுவார் அந்த பாம்பை வாங்கிட்டு போனவர். அதுக்கு நட்டி நடராஜ் சொல்லுவார், என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படின்னு பங்கமாக கலாய்ச்சி விட்டுருப்பாரு. மனுஷன் அந்த ஒரு சீனில் ஒரு டயலாக்லேயே விஜயை அந்தளவுக்கு பங்கமாக கலாய்ச்சிருக்கிறான் அப்படின்னா ஒரு ஒட்டுமொத்த படத்துலையும் விஜயோட கேரக்டரை தாங்கி நட்டி நடராஜ் நடிச்சிருக்காரு அப்படின்னா சும்மா வேற லெவலில் விஜயை வச்சு கிழிச்சிருப்பாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தாவேகா தற்குறிகள் அது புரியாமல் நட்டி நடராஜ் எங்கள் அண்ணா விஜயோட கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டாரு, அவ்வளவுதான், எங்களுக்கு ஜனநாயகம் வரலனாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து TN 26 திரைப்படத்தை மிகப்பெரிய அளவில் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த தாவேகா தற்குறிகள் எல்லாம் மனப்பால் குடிச்சிட்டு இருக்கானுங்க. டேய், உங்களுக்கு கழுதப்பாலை கொடுக்கறதுக்கான வீடியோ பதிவு தான்டா இது. ஒட்டுமொத்தமாக புஷி ஆனந்த் கேரக்டரில் தம்பி ராமையாவை நடிக்க வச்சு சதைச்சிருக்கானுங்க. நம்ம MS பாஸ்கர் அவர்கள் செங்கோட்டையன் கதாபாத்திரத்தை ஏந்தி நடிச்சிருக்காரு. அந்த டீசருடைய முடிவில் ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு விஜய் ஒரு டயலாக் சொல்லுவார் இல்லையா, அந்த டயலாக்கை MS பாஸ்கர் அவர்கள் சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக தாவேகாவை தழுவி தான் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது நட்டி நடராஜ், அதுக்கப்புறம் MS பாஸ்கர், அதுக்கப்புறம் தம்பி ராமையா, இவங்கெல்லாம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் எடுத்த நிறைய காட்சிகள் விஜய் அவர்கள் இன்றைக்கி பண்ணக்கூடிய அரசியலோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்துருந்தாங்க. விஜய் அவர்களை வந்து தாக்கி பல இடங்களில் பல வசனங்கள் இருந்தது. இதே தலைவாசல் விஜய் அவர்கள் அந்த டீசரில் பேசும்போது கூத்தாடியை நம்பி நீங்கள் வந்து பின்னாடி அலையிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயை கிளின்னு கிழிக்கிற மாதிரி ஒரு வசனம்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு. விஜயை ஆதரித்து எடுக்கக்கூடிய படமாக இருந்தால் கூத்தாடி பின்னாடிக்கு போய் நாட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு தலைவாசல் விஜய் அந்த இடத்துல ஒரு டயலாகை பேசியிருப்பாரா? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படம் முழுக்க விஜயுடைய அரசியல் பிரவேசத்தை சும்மா கிழிச்சு நாராக தொங்க போட போகிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது மாதிரி பொலிட்டிக்கல் ஜேர்னலை வச்சு ஒரு திரைப்படம் வருது அப்படின்னா நல்லா கல்லா கட்டலாம் அப்படின்னு யோசித்து பிளான் பண்ணி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த டீசரில் தம்பி ராமையா அவர்கள் ஒரு வசனம் ஒன்று பேசுகிறாரு, இதுவரைக்கும் உங்களை தவிர்த்துட்டு சினிமா நியூஸ் அப்படிங்கிறது இல்லை, இதுக்கப்புறம் உங்களை தவிர்த்துட்டு அரசியல் நியூஸுங்கிறது இல்லை. ஆமாம் ஆமாம், இது வரைக்கும் உங்களை தவிர்த்துட்டு சினிமா நியூஸ் கிடையாது, இனிமே உங்களை தவிர்த்துட்டு அரசியல் நியூஸும் கிடையாது. விஜயை தவிர்த்துட்டு ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துருமா? கரூரில் 41 பேர் உயிரிழப்பு, தாவேகாவை சேர்ந்த கட்சிக்காரன் பாலியல் வழக்கில் ஈடுபட்டிருக்கான், தாவேகாவை சேர்ந்த கட்சிக்காரன் கஞ்சா கடத்தி கைது, தாவேகா கட்சிக்காரன் பிளாக்ல சரக்கோட்டி கைது. இது மாதிரி தாவேகாவில் இருக்கக்கூடிய தற்குறிகளை பற்றியும் விஜயை பற்றியும் இந்த 2-3 வருஷத்தில் வராத நியூஸே இல்லை. மதுரை மாநாட்டில் சிக்கி ஒருத்தன் செத்துட்டான், விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்தவன் காரில் அடிபட்டு 4 பேர் பலி, இப்படி தானடா வந்து விஜய் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்திருக்கு. விஜய் சம்பந்தமாக இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் வந்த நல்ல செய்தி என்ன? சரி, இதெல்லாம் பரவாயில்லன்னு பெண்கள்கிட்ட மைக்கை நீட்டுனா நாங்கள் விஜய்க்கு வந்து அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக கூட இருப்போம், எனக்கு என் வீட்டுக்காரை விட விஜயை தான் ரொம்ப பிடிக்கும்
இப்படின்னு பெண்கள் ஒரு பக்கம் பேசுறது. அது மாதிரி விஜய் சம்பந்தப்பட்ட விஷயம் எங்க நல்ல விஷயம் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக நாரி போன விஷயம் தான் நடந்திருக்கு. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜயால போன உயிர்கள் அப்படிங்கிறது 50க்கும் மேல. அப்போ விஜய் சார்ந்து செய்திகள் வருதான்னு கேட்டா ஆமா வருது. ஆனா வர்ற ஒரு செய்தி கூட நல்ல செய்தி இல்லை அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த திரைப்படத்தோட டைரக்டர் எந்த அளவுக்கு தத்ரூபமாக விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை குறித்து காட்சிகளை அமைச்சிருக்காரு அப்படின்னா, கிங்ஸ்லிய ஒரு மேடையில் பேச வைக்கிறாரு. கிங்ஸ்லி ஒரு டயலாக் ஒன்று பேசுகிறாரு. டே சினிமாக்கார பையலே, இது தமிழ்நாடுடா, நீங்கள் வாழலாம் தப்பில்லை, ஆனால் ஆளணும்னு நினைக்கிறியே தப்பில்லை அப்படின்னு அந்த டயலாக் அவர் பேசும்போது விஜய் வந்து 2 பெண்களோடு இருவேறு இடத்துல இருக்கிற மாதிரி காட்சி அப்படிங்கிறது படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று பீச்சில் விஜய் ஒரு பொண்ணோட நிற்கிற மாதிரியும், இன்னொரு இடத்துல ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விஜய் வந்து ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரியும் 2 பெண்களோடு விஜய் இருக்கிறத அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்தில் டைரக்டர். சினிமாக்கார பயலே, இது தமிழ்நாடுடா, வாழ ஆசைப்படு, தப்பில்ல, ஆள நினைக்கிறியே தப்பில்ல. இந்த தாவேகா தற்குறிகள் எதை பார்த்துட்டு ஆர்கசம் அடைகிறானுங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக புரியல. டே விஜயை புகழ்ந்தெல்லாம் இவங்க படம் எடுக்கலடா, விஜயோட ஒட்டுமொத்த அரசியலையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நல்ல பிளான் பண்ணி வேற லெவலில் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா வருகிற 2026 தேர்தலில் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட போடாமல் போயிடுவான்டா. இந்த ஒட்டுமொத்த டீசர்லேயே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்த ஒரு டயலாக் என்ன அப்படின்னா, தலைவாசல் விஜய் அவர்கள் பேசுவார். கூத்தாட வந்தவனெல்லாம் தலைமையில தூக்கி வச்சு தலைவன்னு கொண்டாடுறீங்க அப்படின்னு மக்களை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பாரு. கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. எம்ஜிஆர்லாம் கட்சி ஆரம்பித்தப்ப எப்படி சார் சிஎம் ஆனார், எங்கள் தலைவன் அதே மாசில் தானே இருக்கார் அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று வருது. இதை பிடிச்சிக்கிட்டு எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்கள் தளபதின்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஜனநாயகன் வரலன்னு தளபதி ரசிகர்களே நீங்கள்லாம் வந்து வருத்தப்படாதீங்க, இந்த படத்தை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களில் இந்த தாவேகா தற்குறிங்க கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. டேய், அந்த டயலாக் சொன்னதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் காலத்தோட திரைத்துறையில் இருந்து வந்து சிஎம் ஆனவங்களோட அது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் திரைத்துறையிலேருந்து எவனும் வந்து சிஎம் எல்லாம் ஆக முடியாது, அது வெறும் பகல் கனவு தான் அப்படின்றத சொல்கிறதுக்காக வைக்கப்பட்ட டயலாக்டாது. அது கூட புரியாமல் எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்கள் தளபதி தான் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் இந்த தாவேகா தற்குறிங்க ஆர்கசம் அடைஞ்சிட்டு வர்றானுங்க. இந்த திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வரப்போகுது. இந்த தாவேகா தற்குறிகள்லாம் கட்சி கொடியை தூக்கிக்கிட்டு கழுத்தில் துண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்க்க போகிறானுங்க. நட்டி நடராஜ் ஒட்டுமொத்த விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையையும் இந்த ஒரே படத்தில் குழி தோண்டி புதைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சதுரங்க வேட்டைன்னு ஒரு திரைப்படம், நட்டி நடராஜுடைய பெர்ஃபார்மன்ஸை அந்த திரைப்படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மனுஷன் பின்னி பேடல் எடுத்து விட்டுருப்பாரு. இதில் விஜய் மாதிரியே கெட்டப்பு மட்டும் இல்லை, கண் அசைவு, அதுக்கப்புறம் இப்படி கையெடுத்து இப்படி கும்பிடுறது, அதெல்லாம் அப்படியே கொண்டு வந்திருக்காரு. தத்ரூபமாக நடிச்சிருக்காரு. வேற லெவலில் ஸ்பூஃப் பண்ணி விஜயை டோட்டலாக கண்டம் பண்ணியிருப்பாங்க டைரக்டர் நட்டி நடராஜ், தம்பிராமையா, MS பாஸ்கர்லாம் சேர்ந்து அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா தாவேகாவை வச்சு ஒரு மாஸ் படம் எடுக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு தமாஸ் படம் 100% எடுக்கலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி, கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு, அது மாதிரி நம்ம புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் MS பாஸ்கர் கேரக்டரில் அந்த செங்கோட்டையன், இது மாதிரியான ஆட்கள்லாம் தாவேகால இருக்கிறதுனால அந்த கட்சியை வச்சு வேற லெவலில் ஃபன் பண்ணி ஒரு திரைப்படத்தை காமெடி திரைப்படமாக எடுக்கலாம் அப்படின்னு அந்த டைரக்டர் யோசிச்சிருக்கான். எனக்கு இந்த ஜிகர்தண்டா திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெரிய ரவுடியாக இருப்பான் பாபி சிம்மா, அவனோட கதையை வந்து எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து போய் கடைசியில் அவங்ககிட்டயே மாட்டி நான் தான் ஹீரோவாக நடிப்பேன்னு சொல்லி சித்தார்த்து டைரக்ஷனில் அந்த ஆளே ஹீரோவாக நடிப்பான். காமெடி ரவுடி படம்னு எடுத்து வச்சுருவான். இவங்கெல்லாம் சீரியஸாக இருக்கும் படம் அப்படின்னு நம்பி போய் தியேட்டரில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் சித்தார்த்து டோட்டலாக காமெடி ரவுடி படம்னு எடுத்து வச்சு பாபி சிம்மாவை முடிச்சு விட்ருவான். அதே மாதிரி தான் நட்டி நடராஜ் நம்ம விஜய் அண்ணாவை இந்த படத்தை வச்சு முடிச்சு விட போகிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைமையான கருத்து. நீங்களும் டீசர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒவ்வொரு தாவேகா தற்குறிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர்லாம் கட்சி ஆரம்பிச்சா எப்படி சார் சிஎம் ஆனாரு? எங்க தங்க தலைவன் அதே மாசத்துல தானே இருக்காரு.